சமய குரவர்கள் மூவரால் பாடப்பெற்ற சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இன்று காலை நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். சிவபெருமான் வாழும் திருக்கயிலைக்கு இணையாக புகழப்படும் மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 25ஆம் தேதி குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. 26ஆம் தேதி துவங்கிய யாகசாலை பூஜை நாள்தோறும் நடைபெற்று 12ஆம் கால யாக வேள்வி இன்று அதிகாலை நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் ஆராதிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் காலை 8:30 மணியளவில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் பிற சந்நிதி விமானங்களுக்கு வேத விற்பனர்கள் மந்திரம் மோத புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சமய குரவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரால் பாடப்பெற்ற இந்த தெய்வீக திருத்தலத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மூலவர் உட்பட அனைத்து சந்நிதிகளிலும் மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்து வரும் கபாலீஸ்வரர், கற்பகம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவை ஒட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மயிலாப்பூருக்கு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.